ஹாய் வியூவர்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு காம்பவுண்ட் சிம்பிள் மாலிக்யூலுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து நியூட்ரல் மாலிக்யூல், நெகட்டிவ் மாலிக்யூல் அண்டு பாசிட்டிவ் மாலிக்யூல் ஒன்று ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு நீட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். வாங்க நம்ம இப்போ ஒரு நீட் கொஷினுக்கு போகலாம். இது வந்து 1 year கேட்டிருக்காங்க இந்த நீட் கொஷின். அந்த கொஷின் படிக்கிறேன். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஐசோஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேவிங் த சேம் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன்லேயும் வந்து ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த பேரில் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதே மாதிரி எந்த பேருக்கு வந்து சேம் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்னு தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஒரே பேப்பரில் நான் வந்து எழுதி சொல்லி கொடுத்தா லேட் ஆகும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமோனியா கொடுத்துருக்காங்க, NH3. ஆல்ரெடி நான் வந்து எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது அமோனியாவில் நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி வந்து 5, ஹைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி வந்து 1, 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால 3ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணால் என்ன வருது, இங்கே 8 வருது. அண்ட் தென் இப்போது இப்போ 8 வந்திருக்கு. 8 வந்ததுனால அந்த நம்பரை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 8க்கு மேலே போனால் தான் அந்த நம்பரை வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 8ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 கிடைக்கிது. அப்போ 4 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன் நம்பருக்கு S எழுதுகிறோம், பேலன்ஸ் 3க்கு P3 எழுதுகிறோம். ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் அமோனியாவுக்கு வருது. அண்ட் தென் ஷேப் வந்து என்ன ஷேப் அப்படின்னா பிரமிடல் ஷேப். நார்மலாக sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்தால் அந்த காம்பவுண்டுக்கு வந்து எப்பயுமே டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வரும். பட் இங்கே ஏன் பிரமிடல் ஷேப் இருக்குது அப்படின்னா அமோனியாவில் இருக்க Nல நைட்ரஜனில் 1 லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்து என்ன ஷேப்பாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிரமிடல் ஷேப்பாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் இதே பேரில் ஃபஸ்ட்டு ஒன்னில் செகண்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NO3- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு காம்பவுண்ட். இதுலேயும் நைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5, ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து 2s2 2p4 வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து 6 போட்டிருக்கோம். 2s2 2p4 டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து 6 போட்டிருக்கோம். அந்த 6ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா 3 ஆக்சிஜன்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 23 வருது. அண்ட் தென் இங்கே மேலே வந்து 1 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜுக்காக நம்ம வந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ அதுக்கு நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 24 கிடைக்கிது நமக்கு. 24/8 = 3. ஸோ இதுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் ஷேப். இப்போ N 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு மைனஸ் நம்ம வந்து வெளியே போட்டிருக்கோம் இதில். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் அமோனியாவுக்கும் NO3- ரெண்டுத்துக்குமே வந்து வேறு ஹைப்ரிடைசேஷன் அண்டு வேறு ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஒன் வந்து NF3 அண்டு BF3 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு. அண்ட் தென் அது கூட வந்து F வந்து கொடுத்துருக்காங்க. இந்த F வந்து 3 இருக்குது, அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃப்ளூரின் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ இட் ஹேஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது NS2 NP5 கான்ஃபிகரேஷன் வரும். இப்போ 3 × 7 21 வந்துருச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 26. இந்த 26ன்றது 8க்கு மேலே போகிறதுனால 8ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 8 3s are 24. ஸோ 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். இந்த 2ஐ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ரிமைண்டர் கிடைக்கிற ரிமைண்டரை வந்து நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1. ஸோ 3 + 1 = 4. அப்போ 4 வந்திருக்கு அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் NH3 ஃபஸ்ட்டு ஒன்னில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி NH3 மாதிரி இங்கே NF3 F இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நைட்ரஜனில் வந்து ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதனால் இதுக்கு வந்து என்ன ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்னா பிரமிடல் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இப்போது செகண்ட் ஒன்னில் இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது BF3. இந்த மாலிக்யூல் வந்து B இருக்குது, Bனா போரான். போரானோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன அப்படின்னா 2s2 2p1. அப்போ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து போரானில் இருக்குது. ஸோ இங்கே 3 போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃப்ளூரின் ஆல்ரெடி நம்ம ஃப்ளூரினுக்கு போட்டிருக்கோம், 3 ஃப்ளூரின் தான் இருக்குது. ஸோ 3 × 7 21 ஆயிடுச்சு. இப்போது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 24 வந்து கிடைக்கிது. அண்ட் தென் 24 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 கிடைக்கிது. 3னா நார்மலாக வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். இங்கே ஃபஸ்ட் ஒன்னில் NO3க்கும் வந்து sp2 கிடச்சிருக்கு, இங்கேயும் sp2 வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன். இங்கே போரானில் வந்து எந்த லோன் பேர் எலக்ட்ரானும் இல்லாததுனால அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும், sp2 நார்மலாக வந்தான்னா ட்ரைகோனல் பிளானார் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதுலேயும் செகண்ட் ஆப்ஷன்லேயும் NF3க்கு sp3, BF3க்கு sp2. ஸோ ஹைபிரிடைசேஷன் ஆல்சோ டிஃபர்ஸ் அண்ட் தென் ஷேப் ஆல்சோ டிஃபர்ஸ். அப்போ இது ரெண்டுமே வந்து ஆன்சர் வந்து கிடையாது. இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் ஒன் பார்க்கலாம். BF4- அண்டு NH4+ இருக்குது, இது போட்டிருக்கேன் தேர்ட் ஒன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஹைபிரிடைசேஷன் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா போரானுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கே சொல்லி கொடுத்தேன் முன்னாடி. BF3ல போரானுக்கு வந்து 2s2 2p1. ஸோ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ F வந்து 4 இருக்குது இங்கே. ஸோ Fக்கு வந்து 4 போட்டுக்கிறோம். 4 × 7 NS2 அதனால் 4 7s 28. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 31 வருது. இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ 1 மைனஸ் சார்ஜ் இஸ் தேர், அதனால் 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 32 வருது. 32வை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 கிடைக்கிது. 4க்கு வந்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் எழுதுகிறோம். இப்போ போரானில் வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்லாம் எதுவும் இல்லாததுனால sp3 ஹைபிரிடைசேஷன்னா நார்மலாக வந்து நமக்கு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அண்ட் தென் அதே தேர்ட் ஆப்ஷனில் இன்னொரு காம்பவுண்ட் அமோனியம். இந்த அமோனியம் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் போட்டிருக்கேன், அதில் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி sp3 ஹைபிரிடைசேஷன் அண்டு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதுவும். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷனில் BF4- NH4+க்குமே வந்து என்ன வந்திருக்கு, sp3 ஹைபிரிடைசேஷன். இதுக்கும் sp3. ஸோ இதுக்கும் டெட்ராஹெட்ரல், இதுக்கும் டெட்ராஹெட்ரல். அப்போ 3 இஸ் தி ஆன்சர். இந்த கொஷினில் வந்து 3 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BCl3 அண்டு BrCl3. போரான ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். Cl வந்து ஹாலஜன் ஃபேமிலி. இந்த இடத்துல வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் வருது. அண்ட் தென் BrCl3 ரெண்டுமே வந்து இதில் ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7 7 தான் இருக்கும். Cl வந்து 3 இருக்கிறதுனால அதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து 28 / 8 வருது. இங்கே 28 / 8 போட்டோம் அப்படின்னா 8 3s 24, ரிமைண்டர் வந்து 4. அந்த ரிமைண்டரை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 / 2 = 2 கிடைக்கும். ஸோ 3 + 2 = 5. இப்போ 3 + 2 = 5னா sp3 டீஹைபிரிடைசேஷன். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா 4 வரைக்கும் sp3 எழுதுவோம். அடுத்தது 1 நம்பர் எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு D வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த sp3 டீஹைபிரிடைசேஷன் வந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.